இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் செவிலியர் பவித்ரா தினேஷ்குமார். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்எஸ் தியரி ப்ராக்டிக்கல். அதில் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் கேட்ட கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்விகள் எல்லாமே வந்து ஒருத்தருக்கு வர டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ அதனால் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தான் டெக்ஸ்ட்டில் நம்ம ரிப்ளை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு வந்து அது கரெக்டாக ரீச் ஆகாது. எப்படி புரியும்படியாக அந்த வீடியோவாக போட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ வீடியோவாக போட்டிருக்கோங்க. இதில் வந்து இது தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எமர்ஜென்சியாக வந்து அதை நான் கிளாரிஃபை பண்ணணும், எனக்கு வந்து டைம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் அப்படிங்கிறன்னு மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உடனே எஸ்ஆர் நோ டைப்பில் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஒரு சில கொஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். கிளியராக உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா இந்த வேலை கரெக்டாக இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 இது இருக்குது. ஆடியோ ரிப்ளைக்கும் மெசேஜ் ரிப்ளைக்கும் அமௌண்ட்டில் இது பண்ணியிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் ரிப்ளை பண்ணால் கூட நல்லா ஆடியோ ரிப்ளை பண்ண முடியும். பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க்குன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் இதோட வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுங்க. நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். சரிங்களா? கொலீக்ஸ் வந்து நம்ம பிஎல்எஸ் அப்ளை பண்ணும்போது ஃபைனல் டெஸ்ட் வந்து அவங்க க்யூரியாசிட்டியில் பண்ணிட்டாங்க. 70க்கு மேலே போனால் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ எகெயின் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ரிப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ண வேண்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபைனல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 2 attempts வந்து ப்ரீ டெஸ்ட் அதெல்லாம் இருக்குது. நம்ம படித்து பார்த்துட்டு அதை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். வெயிட் பண்ணிவிட்டு அந்த மாடியூல்ஸ்லாம் நல்லா வாசிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இது பண்ணுற மாதிரி இருந்தால் மறுபடியும் வேறு மெயில் அது மாதிரி கொடுத்து எகெயின் நம்ம பர்ச்சேஸ் அமௌண்ட்டு பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏஎன்எம்க்கு வந்து கொஷின் எப்படி வரும்னு கேட்குறாங்க. ஒருத்தரும் அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏஎன்எம், ஜிஎன்எம், பிஎஸ்சி, எம்எஸ்சி அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின் அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. அடுத்து யார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சவுதி ஹார்ட் அசோசியேஷனில் பிஎல்எஸ் இருக்குது, அதுவே போதுமா அப்படிங்கிற மாதிரி அதை கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாவே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம டிஎன்எம்எம்சியில் லாஸ்ட்டாக கொண்டு வந்த இது வந்துட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நம்ம டிஎன்எம்எம்சின்னு சொல்லிட்டு ஒன்லி ஃபார் நர்சஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். அதில் நம்ம போட்டிருப்போம். ஃபாரினில் இருக்கிறவங்கலாம் வந்து இப்போதைக்கு பண்ண தேவையில்லை. ரிட்டர்ன் அவங்க பேக் இங்கே வந்து இங்கேயே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்போது நம்ம எகெயின் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிஎல்எஸ் ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் வந்து ஒன்லி ஆஃப்லைனில் மட்டும்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற மீனிங்கே நம்ம ப்ராக்டிக்கலாக போய் லைவாக பண்ணுறது தான் ப்ராக்டிக்கல். ஸோ அது வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் ஆன்லைனில் தியரி முடிச்சுட்டு நியர்பையில் இருக்கிற உங்களுக்கு ஈஸி டு ரீச் ஏரியாவில் இருக்கிற லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். தியரி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து ப்ராக்டிக்கலுக்கு அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போய் பாருங்கள். சரிங்களா? அதில் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பிஎல்எஸ் ஓப்பன் பண்ணால் 750 rupees பே அப்படின்னு காட்டுது அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது மாடியூல்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி 250 rupees or 300 rupeesக்குள்ளே தான் வரும். ஸோ எகெயின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 150 hours வந்து பண்ணிட்டேன், பிஎல்எஸ் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு 132 hours இருந்தாவே பிஎல்எஸ் வந்து ட்ரை பண்ணலாம். பிஎல்எஸ்ல வந்து நம்மளுக்கு 18 hours இருக்குது. அதை ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். 8 hours வந்துட்டு நம்மளுக்கு ப்ராக்டிக்கலும் 10 hours வந்து தியரியும் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் அதை முடிச்சுட்டு நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, 150 hours வந்து பண்ணிட்டாங்களாம், பேலன்ஸ் பண்ணுமான்னு கேட்குறாங்க. பிஎல்எஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பிஎல்எஸ் கம்பல்சரி பண்ணணும். நீங்கள் நம்ம டிஎன்எம்எம்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிஎல்எஸ் வந்து மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வித்தவுட் பிஎல்எஸ் வந்து நம்ம ரினியூவல் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டால் 5 years ஒன்ஸ் நம்ம பிஎல்எஸோட நாலேஜ் இருந்தால் தான் ஒரு உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கான எல்லா நாலேஜும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பிஎல்எஸ் பண்ணி ஒருத்தங்களை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்கிறக்காக தான் அதை வந்து மேண்டேட்டரியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 150 hours ஃபினிஷ் பண்ணாலும் பிஎல்எஸ் கூட ஆட் பண்ணி பண்ணணுங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு அடுத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சவுதியில் இருக்கேன், இதை அட்டன் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பிஎல்எஸ் நோ நீடுங்க, ஆல்ரெடி சொல்லியாச்சு.
அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீங்க எனக்கு ரெடி பண்ணி தருவீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா ரெடி பண்ணி தர முடியாதுங்க. நானும் வந்து ஒர்க் பண்ணிட்டு, எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல நான் டவுட் கேட்கறதுனால இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னால பண்ணி தர முடியாது. நம்ம இது பண்றதுக்கான ரீசனே 5 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு, நம்ம ஒர்க் பண்ற இதுல வந்துட்டு நல்லா வந்து ப்ரொஃபஷ்னலா எத்திக்ஸோட எல்லா நாலேஜோட கெயின் பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது மேண்டேட்டரியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து காசு கொடுத்தோ இன்னொருத்தவங்க பண்ணி தரதோ வந்து நல்லா இருக்காது. நீங்களே ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. எல்லா கொஷின்ஸ்க்கும் எல்லாம் நம்ம என்னென்ன சிஸ்டம் வைஸ் எடுத்து படிக்கிறோமோ அதுக்கான ப்ரீ டெஸ்ட்டு இந்த மாடியூல்ஸ் எல்லாம் இருக்கோ அதை நம்ம வாசிச்சு பார்த்துட்டு இது பண்ணோம்னாவே ஒரு 1 மந்த்துக்கு 10 ஹவர்ஸ் எடுத்தால் கூட நம்மளுக்கு ரொம்ப 5 இயர்ஸில் எவ்வளவோ பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது கால் பண்ண எடுக்கலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம டிஎன்எம்எம்சி எந்த டைமில் கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் டேஸாக இருக்கணும். ஒர்க்கிங் டேஸில் வந்து 2 PM-லேருந்து 5 PM அந்த டைம்குள்ளே நம்ம கால் பண்ணால் அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டைம்குள்ளே நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஸ்டர் நான் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆன்லைன் தியரி பிஎல்எஸ் வந்து ஃபைனல் எக்ஸாம் தியரி எப்படி வந்து சர்டிஃபிகேட் வாங்குறது, மெயில் எதுவும் வருமான்னு கேட்குறாங்க. மெயில் எதுவும் வராதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலேயே தெரியும். பிஎல்எஸ் தியரி முடிச்சதுக்கப்புறம் கீழே நானே வந்து ரொம்ப நேரம் தேடினேன். அந்த எதுவும் சர்டிஃபிகேட் வரலையே, நம்ம பண்ணது என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லி ரொம்ப யோசித்தேன். கீழே வந்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் அந்த பேஜை நல்லா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டாக பாருங்கள், வீடியோ ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டில் பாருங்கள் பிஎல்எஸ் வீடியோவில். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சிஸ்டம் பாஸ்வேர்ட் மறந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு காமன் கொஷின்ஸ் தான். நம்ம வந்து எந்த ஒரு வெப்சைட் உள்ளே போகும்போதும் நம்மளுக்கு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து மேண்டட்ரியாக கேட்பாங்க. அது எதுக்காகனா நம்மளுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக. நம்மளுக்கு இன்கேஸ் வந்து பாஸ்வேர்ட் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்து மறந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ரெக்கவரி ஓடிபி போட்டு நீங்கள் அந்த பாஸ்வேர்டை வந்து நியூவாக செட் பண்ணிக்கோங்க. நியூவாக செட் பண்ண அந்த பாஸ்வேர்டை வந்துட்டு இப்போ நீங்கள் சிஎன்இ பிஎல்எஸ் கிளாஸ் எடுத்து ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை வந்து சிஎன்இ கிளாஸ் அட்டன் பண்ணாலும் சரி, ரினியூவல் பண்ணாலும் சரி, எதுக்கும் வந்து என்ன பாஸ்வேர்டு என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நீ எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். ஸோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் போட்டு அதுக்குண்டான பாஸ்வேர்டு நீங்கள் போடுங்க. அதுக்குண்டான பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலன்னா மெயில் ஐடியிலேயே கொடுத்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த நியூவாக செட் பண்ணுற பாஸ்வேர்டை இதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து அப்ராட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பே நோ காட்டல் அப்படிங்கிறாங்க. ஒரு சில சமயங்களில் சர்வர் இஷ்யூ இருக்கும், இல்லை நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிளேஸில் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கலாம். அதாவது இன்டர்நெட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இன்டர்நெட் நல்லா கிடைக்கிற பிளேஸில் பண்ணுங்க இந்த மாதிரி எந்த இது பண்ணுறதா இருந்தாலும். அடுத்து வந்து கண்டிப்பாக சென்னை போய் தான் ப்ராக்டிக்கல் பண்ணுமான்னு கேட்குறாங்க. இது 7 months முன்னாடி கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து எந்தெந்த ஊரில் வந்து அதாவது நியர்பை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கோ நிறையா இது வந்துருச்சு, லொக்கேஷன் வந்துருச்சு. அதுவும் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அந்த நியர்பை லொக்கேஷனில் போய் பார்த்துக்கலாம். அடுத்து பிஎல்எஸ் தியரி வந்து 8 hours எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தியரி 8 hours இல்லைங்க, தியரி வந்து 10 hours. அது 10 points. அது வந்து நம்மளோட இது தியரி ஃபுல்லாக அட்டன் பண்ணோன்னா அது கிடைக்கும். 8 hours நம்ம போய் ப்ராக்டிக்கல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான். அடுத்தது பிஎல்எஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் லெவல் வந்து 1லேருந்து 40 கொஷின்ஸ் இருக்குது. அட்டன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 41 ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகலை அப்படிங்கும்போது வெளியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இது வந்து எத்தனை டைம் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு சிஸ்டர். மோஸ்ட்லி வந்து 1 times நம்ம பண்ணிடுறது நல்லது. இல்லை நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா செகண்ட் டைம் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டேன், பட் பர்ச்சேஸ்டு மாடியூல் வந்து வரலான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி சர்வர் எரர் ஆர் நெட்வொர்க் எரர் அந்த மாதிரி ரீசனில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுச்சுன்னா வெளியே வந்துட்டு நல்லா நெட்வொர்க் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது அடுத்து கேட்டவங்களும் டெஸ்ட் நாட் ஷோயிங்னு வருது. அது ஒரு சில எல்லாரும் நிறைய பேர் வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது சர்வர் இஷ்யூவாக இருக்கும். அடுத்து என்னோட இம்பெட்டஸ் லாகின் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானுமே வந்து பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு 1 or 2 times வந்து அப்படி தான் காட்டுச்சு. ஸோ நீங்கள் 2-3 time ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அதில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு மீறி நம்மளுக்கு ஓப்பன் பண்ண முடியலன்னா அவங்கக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம்.
அடுத்தது வந்து ப்ளீஸ் ஹெல்ப் மீ ரெக்வஸ்ட் யூன்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் என்ன ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. எல்லா நேரத்துலையும் நம்ம அவைலபிளாக இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணும்போது ஹெல்ப் டெஸ்க் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து டைரெக்டாக வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் அதில் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு மெசேஜாவோ ஆடியோவாவோ நீங்கள் போட்டு உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து எவ்வளோ பேர் வந்து டவுட் கேட்குறாங்க, ஒருத்தருக்கு கூட ரிப்ளை பண்ணலை அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம எப்போவுமே வந்து ஒரே நேரத்தில் அவைலபிளாக இருக்க முடியாது. நம்ம இங்கே வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனாகவோ ஒருத்தர் பே பண்ணி நம்ம அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டோ இல்லை. நான் வந்து என்னுடைய பர்சனல் ஒர்க்கையும் தாண்டி என்னோட ப்ரொஃபஷனல் ஒர்க்கும் தாண்டி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு டவுட் கேட்குறவங்களுக்காக இது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லா நேரத்துலையும் நான் அவைலபிளாக இருக்க முடியாது. ஸோ எல்லாருக்குமே நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மெசேஜ் போட்டவங்க வந்து நன்றி. நீங்கள் போய் எல்லா வீடியோலையும் கமெண்ட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃப்ரீ டைமில். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்து வந்து அக்கா நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன் பட் பர்ச்சேஸ் மாடியூல் வந்து காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒரு சில டைம் ஓப்பன் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மணி டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பே பண்ண தேவையில்லைங்க. எகெயின் அதே லாகின் ஐடியில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்தவங்களும் அதே தான். பிஎல்எஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்டில் பை நவுன்னு காட்டுது அப்படிங்கிறாங்க. ஒரு சில டைம் அது மாதிரி தான் காட்டுச்சு. இப்போ அதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பிஎல்எஸ் மட்டும் பண்ணால் போதுமா, இல்லை வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு தடவை மட்டும் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணால் போதுமான்னு கேட்குறாங்க. 5 இயர்ஸ் ஒன்ஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குற இதுபடி 5 இயர்ஸ் ஒன்ஸ் ரினியூவல் பண்ணும்போது மேண்டேட்ரியாக வந்து பிஎல்எஸ் தியரி ப்ராக்டிக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது சேஞ்ச் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற வேண்டியிருக்கும். இப்போதைக்கு வந்து நம்ம கம்பல்சரி கிளாஸ் எதுவும் அட்டன் பண்ண தேவையில்லை. ப்ராக்டிக்கல் நம்ம போனால் அவங்களே சொல்லி கொடுத்துட்டு நம்மளை பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து நான் ஃபைனல் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், சர்டிஃபிகேட் வரலான்னு சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் கீழே வருங்க, பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹவு டு டவுன்லோடு சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. அது ஆல்ரெடி சொல்லிட்டோம். அடுத்து பிஎல்எஸ் தியரி கிரெடிட் ஹவர்ஸ் இமெயில் வரமாட்டேங்குது சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது சிஎன்இக்கு நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்தோங்கிறத செக் பண்ணுறக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஏஎம் நர்சிங் ரினியூவல் பண்ணணுமா பிஎல்எஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணணுங்க, எல்லாருமே பண்ணணும். லைசன்ஸ் வச்சுருக்க எல்லாரும் பண்ணணும். அடுத்தது அப்படின்னா இனிமேல் 150 ஹவர்ஸ் வந்து சிஎன்இ ஆன்லைன் பண்ண வேண்டாமா, இந்த மாதிரி 15 ஹவர்ஸ் பண்ணால் போதுமாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, 150 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு 132 ஹவர்ஸ் வந்து நம்ம நார்மல் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கிற மாதிரியும் 15 ஹவர்ஸில் வந்துட்டு பிஎல்எஸ் அதாவது தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ரீசன்ட் ப்ரோட்டோக்கால். அடுத்தது சிஸ்டர் நான் பே பண்ணிட்டேன், ப்ரீ டெஸ்ட்டில் வந்து ஓடிபி கேட்டது, லோடிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது டைம் வந்து ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால பார்ட் 2வாக வந்து இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேங்க. அதில் வந்து மீதி டவுட்ஸ் எல்லாம் போடுறோம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ வேறு யாருக்கா தேவைப்படுது அப்படின்னு நினச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.